மலைகளால் சூழப்பட்ட மற்றும் மலைகள் நிறைந்த நிலப்பரப்பு சேலம் மாவட்டம். இந்தியாவிலேயே முதன்முறையாக மதுவிலக்கு அமல்படுத்தியது சேலம் மாவட்டத்தில்தான். ஆனால் இன்றோ இந்த திமுக ஆட்சியில் சேலம் மாவட்டத்தில் சாராயம் ஆறாக ஓடுகிறது. இதற்கிடையில் திமுகவினர் காய்ச்சும் கள்ளச்சாராயம் வேறு. சாராயம் வித்துட்டீங்களா? கள்ளச்சாராயம் வித்துட்டா? கள்ளக்குறிச்சினால செத்தெல்லாம் சுண்ணாம்பு வரானுங்க. பாருங்க, மாவட்ட ஆட்சியாளர் அவர்களே, மாவட்ட எஸ்பி அவர்களே, இங்க பாருங்க கள்ளச்சாராயம் பாட்டிலுங்க பாருங்க. பாருங்க எவ்வளவு யார் பேர் விற்கிறா? நான் மத்தவங்க மாதிரி கிடையாது. அழுகுன முட்டை, பேட்டரி செல்லு, ஊமத்தங்கா, பள்ளின்னு கண்ட விஷத்தை எல்லாம் போட்டு காய்ச்சறது இல்ல. நவரம்பழம், அத்திப்பழம், முந்திரி பழம், வெள்ள வேளாம்பட்டை, ஜாதிக்கா, கடுக்கா, நாட்டு சக்கரைய கவுந்தப்பாடியில இருந்து வாங்கிட்டு வந்து 21 நாள் ஊற போட்டு காய்ச்சி எடுக்கிறேன். இதற்கெல்லாம் யார் காரணம்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். இவருக்கு இதான் வேலை. மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் சேலத்தில் மாம்பழ விவசாயிகளை பாதுகாக்க இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. மாம்பழத்துக்கு ஆதரவு விலை தருவோம் என்று சொன்னார்கள், அதையும் செய்யவில்லை. சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் முக்கிய தொழில்களில் ஒன்று ஜவ்வரிசி உற்பத்தி. இங்குள்ள ஜவ்வரிசி தொழிலை சர்வதேச தரத்திற்கு எடுத்து செல்வதாக வாக்குறுதி அளித்தார் முதல்வர். அதை அடியோடு மறந்துவிட்டார். ஜவ்வரிசி உணவு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உற்பத்தியாளர்களுக்கு உரிய விலை கிடைக்கணும் என்கிற கோரிக்கையை நீங்க ஏற்கனவே வச்சிருக்கிறீங்க. இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிச்சயமா நிறைவேற்றப்படும் என்ற அந்த உறுதியை நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துத்தான் போயிருவோம். இந்த ஆண்டு ஜவ்வரிசி விற்பனையில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறார்கள். இதற்கு இந்த அரசு என்ன நிவாரணம் வழங்கி இருக்கிறது? இதை பற்றியெல்லாம் முதல்வருக்கு கவலை இல்லை. ஆனால் போகும் இடமெல்லாம் தனது தந்தையின் சிலை வைப்பதில்தான் அவருக்கு கவனம் இருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் உள்ள அடிப்படை வசதிகள், அரசு பள்ளிகள், அரசு மருத்துவமனைகள் என அனைத்தையும் கடந்த 4.5 ஆண்டுகளில் சீரழித்திருக்கிறது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே குறிப்பிட்ட நேரத்தில் பேருந்து இயக்கப்படுவதில்லை என கூறி அரசு பேருந்தை சிறைபிடித்து மாணவர்கள் போராட்டத்தில். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள அரசு நடுநிலைப் பள்ளி குடிநீர் தொட்டியில் தண்ணீர் பிடித்து குடித்திருக்கிறார்கள். அந்த குழாய்க்குள் பள்ளி இறந்த நிலையில் காணப்பட்டிருக்கிறது. சேலம் அரசு மருத்துவமனையில் பிறந்த 5 நாட்களான குழந்தை கடத்தப்பட்டிருக்கக்கூடிய அண்மை. சேலம் அரசு மருத்துவமனையின் உள் நோயாளிகள் பிரிவில் அட்டகாசம் செய்யும் எலிகளால் நோயாளிகள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த மாவட்ட கைத்தறி நெசவாளர்களின் நிலை கடந்த 4.5 ஆண்டுகளில் அதல பாதாளத்திற்கு சென்றிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். கைத்தறி மற்றும் நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் என்று பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி வீசினார்கள். ஆனால் நடந்ததோ அதற்கு நேர் எதிரானது. தாறுமாறாக நூல் விலை உயர்ந்ததோடு விலையில்லா சீருடை, விலையில்லா வேட்டி சேலை போன்ற திட்டங்களுக்கான பணிகளை முழுமையாக தமிழக நெசவாளர்களுக்கு வழங்காமல் நெசவாளர்களின் வயிற்றில் அடித்தார்கள். இது மட்டுமின்றி சேலம் மாவட்டத்திற்கு பல வாக்குறுதிகளை வழங்கினார் முதல்வர். வாக்குறுதி 65இல் இங்கு தயாரிக்கப்படும் கயிறு சார்ந்த பொருட்களை தமிழக அரசு கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் கொள்முதல் செய்யப்படும் என்றது. வாக்குறுதி 106 சேலம் மேச்சேரி பாசன திட்டம் நிறைவேற்றப்படும் என்றார்கள். வாக்குறுதி 107 கொளத்தூர் தோணி மடுவு திட்டம். வாக்குறுதி 108 சேலம் சாணார்பட்டி மூலக்காடு சாம்பல் நீரேற்று திட்டம். வாக்குறுதி 168இல் குடிமையியல் தேர்வுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கு இலவச கோச்சிங் சென்டர் அமைக்க என்றார்கள். இதில் எதையுமே இந்த திமுக அரசு செய்யவில்லை. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. சேலம் மாவட்டத்திற்கு தீங்கு மட்டுமே இழைத்து வரும் திமுக அரசை விரட்டி அடிப்போம். சேலத்தின் வளர்ச்சிக்காகவே அனுதினமும் பாடுபடும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம்.